ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட பெங்களூர் ட்ரிப்பை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பெங்களூரில் இறங்குனோனே நல்ல சில்னஸ். முதல்ல நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா, விஸ்வேஸ்வரியா சயின்ஸ் மெமோரியல் மியூசியம் தான் போனோம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்தது உள்ள. செகண்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, லால் பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம். காலையில் 9:00 முன்னாடி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஒருத்தருக்கு 50 ரூபான்றதுனால நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈவினிங் ஒரு 4, 5 வரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்தோம். குழந்தைங்களுக்கு பாவம் நடக்க முடியல. நிறைய மரங்கள்லாம் அழகாக அது அப்படியே செதுக்கி வடிவமைச்சிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது அங்கே. அதுக்கப்புறமா நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி. ஸ்னோ சிட்டி பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. 1 ஹவர் அவங்களுக்கு டைம் பத்தவே இல்லை. எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளிர் தாங்க முடியல. கையில் க்ளவுஸ் எதுவுமே போட்டுட்ருக்கும்போதே அப்படியே கை கால்லாம் விரைச்சிட்டு இருந்தது. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு பக்கத்தில் சோமேஸ்வரர் கோயில், அங்கே சாமி சிவன் கோயில், நல்ல அருமையான கோயில். அமைதியாகவும் நல்லா நீட்டாகவும் இருந்தது, அழகாக இருந்தது. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே சுப்பிரமணிய சுவாமி கோயில். அப்புறமா அங்கே போயிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டோம். பக்கத்துலேயே டிஃபனும் முடிச்சிட்டோம். டிஃபன் எல்லாமே நல்லா இருந்தது அங்கே பக்கத்தில். டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொக்கநாத சுவாமி கோயில் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம், பெருமாள் தான் இருந்தார். அந்த சுவாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா சூரியநாராயணன் டெம்பிள். சூரியநாராயணன் டெம்பிளும் ரொம்ப நல்லா பெரிய கோயில், அமைதியாகவும் இருந்தது. நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. நல்லா சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு கீழே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ரொம்ப பெரிய கோயில், நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. இங்கே கோயிலோட மூலஸ்தானம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தேர் மாதிரியே வடிவமைச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. பெருமாளுடைய சிற்பங்கள் எல்லாமே அங்கே கோயில் கோபுரத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. உள்ள சூரியநாராயணனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்திருந்தார். ஏன்னா சூரியநாராயணுக்கு சில கோயில் தான் இருந்திருக்கும் இல்லையா? அதில் இங்கேயும் ஒன்று நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கேருந்து போனதுக்கப்புறமே பசங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரி லன்ச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம் அப்படின்னு லன்ச்சை முடிச்சிட்டோம். எங்கே கோயிலெலாம் திறந்துருப்பாங்கன்னு பார்த்தோம். இங்கே மகாவிஷ்ணு கோயில் பக்கத்தில் இருக்குது. அங்கே கோயில் மூடலை. ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ண கோயில் அப்படின்றதுனால கோயிலெலாம் உள்ளே மூடலை. அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டோம். போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா பெரிய பெருமாள் ரொம்ப அழகாக இருந்திருந்தார். அதுக்கு அடுத்தது ஈவினிங் வந்து இஸ்கான் டெம்பிள் கிளம்பிட்டோம். இஸ்கான் டெம்பிள் நைட்டில் போனதுக்கு அதுக்கும் நல்லா லைட்டிங் வெளிச்சத்தோடு நல்லா பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே கோயிலில் கொஞ்சம் கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்திருந்தாங்க. லைனில் போயிட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாமியை பார்த்துட்டு அங்கேயே டிஃபன் முடிச்சிட்டோம். பக்கத்தில் கேன்டீன் இருந்தது, கோயிலோட கேன்டீனே. அதனால் அங்கேயே டிஃபன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் வந்துட்டோம். ரூம் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே எழுந்துட்டு பக்கத்தில் ஸ்ரங்ககிரி முருகர் கோயில் ஒன்று பார்த்தோம். செம்ம பெரிய கோபுரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 முகத்தோடு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான கோயில். அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பனசங்கரி கோயிலும் இருந்தது. பனசங்கரி கோயில் அம்மாவையும் பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டோம். எங்களோட பெங்களூர் ட்ரிப் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருந்தது. அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே பெங்களூரில் ஒரு விஷயம் மட்டும் நான் கவனிச்சிருந்தேன். மோஸ்ட்லி நாங்கள் போன ஹோட்டல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான் இருக்க மாதிரி இருந்தது. பில் பே பண்ணிவிட்டு நம்மளே ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. என்னோடய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.